ஸ்ரீரங்கம் அம்மா மண்டபம் படித்துறையில் புரோகிதர்கள் கைது செய்யப்பட்டுள்ள சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஸ்ரீரங்கம் அம்மா மண்டபம் படித்துறையில் ஆடி, புரட்டாசி, தை ஆகிய மாதங்களில் வரக்கூடிய அமாவாசையில் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து வரும் மக்கள் தங்கள் முன்னோர்களுக்கான சடங்குகளை செய்கின்றனர். அதற்காக அம்மா மண்டபம் படித்துறையில் 200க்கும் மேற்பட்ட புரோகிதர்கள் இருக்கின்றனர். இந்நிலையில் அம்மா மண்டபத்தில் ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோவிலுக்கு சொந்தமான இடம் இருப்பதாகவும் அதை ஆக்கிரமிப்பு செய்து திதி மற்றும் சடங்குகளுக்கு பயன்படுத்துவது சட்டப்படி தவறு எனவும் கோவில் நிர்வாகத்தினர் கூறியுள்ளனர். மேலும் அம்மா மண்டபத்தை கையகப்படுத்தும் முயற்சியாக அவர்கள் அளவீடு கற்களை கொண்டு வந்து வைத்துள்ளனர். புரோகிதர்களின் உடைமைகளையும் அவர்கள் அப்புறப்படுத்தியுள்ளனர். இதையடுத்து கோவில் ஊழியர்களுடன் புரோகிதர்கள் பேச்சுவார்த்தை நடத்தினர். அதில் எந்த தீர்வும் எட்டப்படவில்லை என்று கூறப்படுகிறது. அதனால் அம்மா மண்டபம் சாலையில் உட்கார்ந்து புரோகிதர்கள் தர்ணாவில் ஈடுபட்டனர். அவர்களை குண்டுகட்டாக தூக்கிய போலீசார் காவல் வாகனத்தில் ஏற்றினர். அதனால் சில புரோகிதர்கள் ஆளும் கட்சிக்கு எதிராக கோஷங்களை எழுப்பி தங்கள் ஆதங்கத்தை வெளிப்படுத்தினர். அந்த சம்பவத்தால் ஸ்ரீரங்கம் அம்மா மண்டபம் பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது.